Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை subscribe பண்ணி லைக் பண்ண நம்ம friends எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யம்மியான காளான் பன்னீர் கிரேவி தாங்க. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில எண்ணெய் விட்டு 2 பட்டை போட்டுக்கலாங்க. 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா சோம்பு. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்மளுக்கு வதங்கணுங்க. பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயத்தை அரைச்சி யூஸ் பண்ணுறனாலும் அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிறோம், பொறுமையாக சமைக்க முடியுதுங்க. நம்ம ஒர்க்கிங் உமனாக இருந்தோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது 1 ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படித்தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. நான் 2 பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் தக்காளி சின்னதாக இருக்குது அப்படின்னா 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க. நீங்கள் நறுக்கி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் கரம் மசாலா தூளும் மிளகாத்தூளும் ஒன்றா போட்டு வச்சுருக்கிறதுனால நான் இன்னும் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிட்டேங்க காரத்துக்காக. நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கலர் கொடுக்குங்க. என்கிட்ட மூஞ்சிருச்சு, அதனால் அதை என்னால் போட முடியல. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணினதுங்க. 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 முந்திரி எடுத்து ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டுங்க மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்குங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் இந்த மாதிரி பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான கிரேவி செஞ்சாலும் உள்ளே ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம முந்திரி போடுறதுனால கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குங்க கிரேவி. பாருங்கள், இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் இவ்வளோதான் சேர்க்கணுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு கிரேவி என்ன பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளானும் பன்னீரும் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேங்க. இது பேசிக்காக நம்ம எல்லாருமே ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால நான் அதை வீடியோ எடுக்கலைங்க. நீங்கள் காளானையும் பன்னீரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக எடுத்து நறுக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே ஃப்ளேவர் தான் உங்களுக்கு அதுவும் கொடுக்கும். பாருங்கள், யம்மியான பன்னீர் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.